இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. ரெண்டு பேர் வெறித்தனமான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலே என்ன ஃபீல் வந்தது ஃபர்ஸ்ட் அதை முதல்ல கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சுனிதாவும் ஆனாங்க, சௌந்தர்யாவும் ஆனாங்க, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வெறித்தனமானது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுனிதா தான் வச்சுக்கோங்களேன். சுனிதா கூட வந்து நின்றுட்டாங்க, சௌந்தர்யா அந்த பக்கம் கவுந்தடிச்சு படுத்தாங்க பாருங்க. எம்மா என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஆனால் சொல்ல உண்மையாக ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருமே ஆடினாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களோட எஃபோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று புரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் நேத்தே செத்து போச்சு. இதுல வந்து எங்கேஜிங்காக ஒண்ணுமே இல்லை அப்படின்றது நேத்தே தெரிஞ்சு போச்சு. ஏன்டா இதை திருப்பி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டல் மாதிரி விட்டுருக்காங்க போல. அதாவது எப்படி சேலஞ்சிங் 8 டாப் 8 இது ரெண்டுத்துக்கும் பேட்டல் மாதிரி விட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒருத்தர் அதுல ஒருத்தர் ஆடணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கான கான்செப்ட். அதாவது அதுலயே கொஞ்சம் நாங்க புதுவிதமா பண்றோம், அதாவது நேத்து வந்து மொக்கையா இருந்ததுல இன்னைக்கு கொஞ்சம் புதுசா பண்றோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. அது இந்த ப்ரோமோ எனக்கு பார்க்கும்போது இது உண்மையில ப்ரோமோ தானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இந்த ப்ரோமோ விட்டு தரங்க, இதுல ஒரு கண்டென்ட்டே இல்ல, ஆனா முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கு. ஃபேட்மேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தால அவர் வந்து காய் நகத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் அந்த சாங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பச்சைக்கிளி இருக்கார்ல, அதாவது ரயன் கலர் கோழி குஞ்சுன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அந்த பச்சைக்கிளி என்ன பண்ணா கூட்டு வந்து உட்கார வச்சு அவர் என்ன கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த பாருப்பா ரயன், உன்னை வந்து நான் டைட்டில் அடிக்கிறதுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன், உன்னை வந்து நான் புஷ் கொடுக்குறேன், நீ மேலே போ, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், நீ ஒருத்தர் எதிரி நினைச்சிட்டு இருப்பல அந்த எதிரியை நீ அடி, அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன், இந்த 8 பேரும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எனக்கு பகீர் ஆயிடுச்சு. ஐயா என்னையா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளியே ஃபுல்லாக என்ன பேசிட்டு இருந்தாரு, நான் வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அங்கே சப்போர்ட் பண்ணுறேன், இங்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசிட்டு இருந்தாரு. உள்ளே போய் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோன்னா என்ன மனுஷன் இப்படி பேசுறாரு. ஆக்சுவலாக அவரோட கேம் ஆடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு, ஓகேங்களா, அதில் எந்த விதமான தப்புமே சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பயங்கரமாக கொம்பு செய்ய விட்டு இருக்காரு. யாருக்குன்னா பச்சைக்கிளிக்கு. பச்சைக்கிளியை ஆல்ரெடி முத்து பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கு. அந்த பைத்தியத்தை இன்னும் கொஞ்சம் முழு பைத்தியமாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பயங்கரமாக கொம்பு செய்ய விட்டு இருக்காரு. பச்சைக்கிளியை எப்படியாவது ட்ரிகர் பண்ணலாம். இவனை ட்ரிகர் பண்ணுறது மீன்ஸ் அவனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவனை வந்து ஏற்றி விடலாம், இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டு முத்து கூட அதிகமாக சண்டை போடணும், முத்துவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணி முத்துவை கீழே இறக்கி இவன் வந்து மேலே போயிடுவான். இவன் மேலே போயிட்டானா அந்த 5வது இடம் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ அந்த 5வது இடம் கிடச்சா அங்கே வந்து நாங்கள் ஃபில் ஆகிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னமோ பிளான் போடுறாரு. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அதெல்லாம் ஓர வச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்க சொல்ல என்ன தோணுதுன்னா, இந்த மனுஷன் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாருல்ல, அதை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இது எதுக்கு ப்ரோமோ விட்டீங்க, அந்த மனுஷனும் இந்த பச்சைக்கிளி 2 பேர் பேசிட்டு இருந்தாங்களே, இதையே ப்ரோமோ விட்டுருக்கலாம், அதுவே அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்தது, இதை ஏன்டா ப்ரோமோ விட்டீங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க தோணுச்சு. எனிவேஸ் அவங்களுக்கு தான் எங்கேஜிங்காக இருந்தது போல. சேனலை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்டர்டைன்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. வெளியில் இருக்க பப்ளிக்கு தான் தெரியும் இருக்கிறதுலே போரிங்கான வீக் இந்த வீக் தான் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெதப்பல் தான் சேனல் வந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் டீம் வந்து பயங்கர என்டர்டைன்மெண்ட் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கமெண்ட் எல்லாம் பார்க்குறாங்களே தெரியல. கமெண்ட்ல ஒவ்வொருத்தரும் வந்து கதறாங்க, டேய் முடியலடா போதுஞ்சி, அதை முத்துக்குமன் டைலாக் சொன்னார்ல, செம்மஜின்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் எல்லாரும் போதுஞ்சி முடியலஜி அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேரோட டைலாக்குமே இப்போ இருந்துட்டு இருக்கு. எனிவேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பச்சைக்கிளி பிரைன் வாஷ் ஆயிட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட். அதாவது நேற்று வந்து ஒரு விஷயம் ஃபேட்மேன் வந்து பண்ணியிருந்தாருங்க. இந்த மாதிரி வந்து பொட்டி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மண்டையை கழுவிட்டார். இருந்தாலும் பச்சைக்கிளி என்ன சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு பொட்டி எடுக்கணும், அதாவது பொடி எடுக்கணும்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துருவேன், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஃபினாலே இந்த ஃபைனலிஸ்ட்டாக தான் நான் போகணும், அதுக்கு தான் டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பச்சைக்கிளி சொல்லுது. இருந்தாலும் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஒரு பக்கம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு நேற்று, கண்டிப்பாக பொட்டி வச்சா பச்சைக்கிளியும் ஒரு ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து எடுக்காத பட்சத்தில் எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்ற மாதிரி ஃபேட்மேன் வந்து சொல்லிட்டார். ஓகேங்களா, நீ வந்து ஒரு விஷயத்தை வச்சிருக்கல, உன்னோட கோலா வச்சிருக்கல, ஃபினாலே ஸ்டேஜ் நான் ஒரு ஃபைனலிஸ்டா ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட்னு சொல்றது எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்றேன். அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் அந்த ஒரு இது இருக்கு சொல்ல, ஒரு விதையை வந்து நான் விதைச்சேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த பச்சைக்கிளி மனசுல வந்து விதையை விதைச்சிட்டாரு. நீ வந்து கப்படிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் செட் பண்ணிட்டாரு. அதை வந்து நிறைய இடத்துல செட் பண்ணிட்டாரு. ஏன்னா டாப் 2னு 2 பேர் இருக்காங்க. அந்த டாப் 2 யாருன்னு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு முத்துக்குமரன், இன்னும் சௌந்தர்யா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் போய் பேசி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ மேட்டர் என்ன, பச்சைக்கிளிக்கு கப்படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீ பொட்டி எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டாரு, ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாரு. இருந்தாலும் பச்சைக்கிளி அங்க என்ன சொல்லிச்சுன்னா, இல்ல நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே சொல்லிட்டு இருந்தாப்புல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவர் நினைச்ச விஷயத்தை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டார்ல, நாளைக்கு வந்து பணம் வர சொல்ல எப்பவுமே எப்படின்னா பணம் வந்து நேரில் பார்க்காத வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பணத்தை நேரில் பார்க்கும்போது அந்த 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு ஏறும்போது பார்த்தீங்கன்னா யாரோட மனசாக இருந்தாலும் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும். என்னன்னா ஒரு 10 லட்சத்தை தாண்டும் போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வரும். அதாவது இன்னும் ஒரு 4 நாள் தானே, 4 நாளைக்கோசம் ஒரு 10 லட்சத்தை விடலாமா, இன்னொரு அப்படியே 15 லட்சம் போச்சுன்னா இன்னொரு 4 நாளைக்கோசம் 15 லட்சத்தை விடலாமா, வின்னருக்கே 50 லட்சம் தானே, இங்கே வந்து 15 லட்சம் 17 லட்சம்
ஏதாச்சும் வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, கண்டிப்பா தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பச்சைக்கிளி வந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதனால தான் சொல்றேன், பொட்டி எடுக்கிறது இப்போ வரைக்கும் என்ன பொறுத்த நான் கான்ஃபிடென்ட்டா நம்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பவித்ரா, இன்னொன்னு பச்சைக்கிளி, இன்னொன்னு விஷால், இவங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் எடுக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். அதுல என்ன எது நடக்க போகுது நடக்காது அப்படின்றது அடுத்த பட்சம் வச்சுக்கோங்களேன். ஆனா இவர் நேத்து ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணா சொன்னா நேத்து பண்ணாரு. இன்னைக்கு என்னன்னா இப்போ வந்து கேம் ஆன் முடிவு, நேத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சைக்கிளியை தூக்கணும்னு பிளான் பண்ணாரு. இப்போ என்னன்னா கேம் ஆன் முடிவு பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன பண்றாருன்னா, நீ முத்துவடி, அதாவது முத்துன்ற பேரை யூஸ் பண்ணல அவரு, நீ உன்னோட டாப் லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியல, சோ அவனை நீ அடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பேரை மட்டும்தான் யூஸ் பண்ணல, மிச்சபடி எல்லாமே அங்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ முத்துவாடி, நீ அவனை எங்கேயாவது எக்ஸ்போஸ் பண்ணு, அந்த இடத்துல வந்து உனக்கு இப்போ ஒரு கான்வர்சேஷன் போகும்போது உனக்கு சப்போர்ட்னு ஒன்று தேவையில்ல, உன் கூட வந்து சிங்சாங் அடிக்குது, அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே இருக்கும், 8 பேரும் வரோம் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்து தான் நான் செதறிட்டேன், என்னடா மனுஷன் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி. 8 பேரும் வரோம், நீ முத்துவாடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரயன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ரயன் அதை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத கிளியராக சொல்கிறேன். என்ன மேட்டர்னா, ரயன் வந்து ஃபினாலே ஸ்டேஜுக்கே போக மாட்டார் அப்படின்றத நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசி வீக் நெக்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் வந்து கடைசி வீக்கே மேக்ஸிமம் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த 6 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல தூக்கிடுவாங்க. அந்த ஒருத்தர் யாரு அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயனும் நாமினேஷன்ல தான் இருப்பாரு. ஏன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலேன்றது ஃபினாலே வீக்குக்கு போறதுக்கான டிக்கெட் மட்டும் தான். ஏன்னா ஃபினாலே வீக்ல எல்லாரும் ஓட்டு போடணும்ல, சோ மொத்த பேரும் பாத்தீங்கன்னா அப்ப நாமினேஷன்ல தான் இருப்பாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி தூக்குவாங்க. அந்த ஒருத்தர் அப்போ வந்து பச்சைக்கிளியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்பயே பச்சைக்கிளி தான் ஆல்மோஸ்ட் இருந்தாலும் சொல்றேன், அப்போ வந்து 100% பச்சைக்கிளியா தான் இருக்கும். ஏன்னா இப்படி எப்படி சொல்றது, வாண்டடா ஒருத்தவங்க டார்கெட் பண்ணி நம்ம அடிக்கணும், ஆல்ரெடி பச்சைக்கிளி அதை தான் பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு மேட்டரையில முடிஞ்ச மேடம், அதாவது போன வாரம் பாத்தீங்கன்னா ஏதோ கொலை குத்தம் ஒருத்தன் பண்ணிட்டா மாதிரி திருப்பி அந்த மேட்டரை எடுத்து முத்து ஆல்ரெடி பச்சைக்கிளி ஒரு பக்கம் முத்து இந்த பக்கம் சௌந்தர்யா ஒரு பக்கம் முத்து என்னடா முத்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன மேட்டர்னா, உங்க கேம் ஆடுங்கடா. ஆக்சுவலா நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேட்டரை ஒரு தடவை பேசினா பரவாயில்ல, பல தடவை திருப்பி அதே விஷயத்தை பேசிட்டே இருந்தா அவங்க மேல தான் ஒரு இது வரும். நேத்தே ஃபேட்மா ஒரு ஹிண்ட்டும் கொடுத்தாரு. நேத்து வந்து கேம் ஆரம்பிக்கிற ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு பாரு என்னடா இவன் புலம்பிக்கிட்டே இருக்கான் பின்னாடி போயிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மாற்றிக்கும் அப்படின்னு நம்ம ஹிண்ட்டும் கொடுத்தாரு. இருந்தாலும் பச்சைக்கிளி திருந்துற மாதிரி இல்லை, திருப்பி அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன இருந்தாலும் இப்போ வந்து ஏற்றி விட்டார் பார்த்தீங்கன்னா, கொம்பு செய்ய விட்டார்ல, இது வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்துரும் கண்டிப்பாக சொல்கிறேன். பச்சைக்கிளி மைண்டில் இப்போ எப்படி இருக்குன்னா, இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இல்லை முத்து அடிக்கிறதுக்கு, இப்போ 8 பேர் கொண்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுவும் ஃபேட்மேன் மாதிரி ஒருத்தர் மூளை யூஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பேக்கப்பில் இருக்காரு. ஸோ இப்போ இறங்கி அடிச்சு அந்த டாப் 1ல இருக்க முத்துக்கு வந்து கீழே இறக்கிட்டு நம்ம டாப் 1க்கு போவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. அவர் அடிக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர் அடிக்கணும். ஒன்று வந்து சௌந்தர்யா, இன்னொன்று பச்சை இது முத்துக்குமரன். ஸோ இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி அடிச்சு தான் ஆகணும். அடிச்சா மட்டும்தான் அந்த லிஸ்ட்ல வந்து போக முடியும். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, சுத்தமா இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக்ல வந்து இவர் அப்படியே ஆல்ரெடி இப்போ விளையாட ஆரம்பிச்சதே போன வாரம் தான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த இந்த பீஸ் வந்து இப்போ நான் ஹீரோவான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்க பச்சைக்கிளியை வந்து ஏற்றி விட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்ல கொண்டு போய் தள்ளிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஃபினாலே வீக் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் குறைஞ்சு பாசிட்டிவிட்டி அதிகமாகணும். ஏன்னா இப்படி கேம் ஆடுறதுலாம் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ஸோ அப்படின்னும் போது மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ தெரிஞ்சிச்சு, அருணுக்குலாம் தெரிஞ்சு போச்சு, விஷாலுக்குலாம் தெரிஞ்சு போச்சு, நம்ம கப்படிக்க வாய்ப்பு இல்லை, ஃபைனலிஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கப்படிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எதுக்கு அருண்லாம் பார்த்தீங்கன்னா கேமை சட்டிலாக ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறீங்க? போகிறதுக்குள்ள ஒரு பாசிட்டிவாக நல்ல பேரோட வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கோசம் தான் பார்த்தீங்கன்னா அதை ஆரம்பிச்சிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அருணுக்கு இப்போ யாரெல்லாம் அருண் வந்து டப்பா எப்படியோ திட்டிட்டு இருந்தாங்களோ, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தார்ல அப்போ அருண். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அருண் ஓரளவுக்கு பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா, அவர் வந்து கேமை வந்து கொஞ்சம் சட்டிலாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அங்கே போக முடியாது, கப்படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேரோட வெளியே போகணும், ஃபைனலிஸ்டாவது வெளியே போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாங்க. இப்போ இந்த பச்சைக்கிளி வந்து ஒரு கொம்பு செய்வதனால என்ன நடக்கும்னா, இப்போ பச்சைக்கிளி மேல இருக்க நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். இன்கேஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினாலே வீக்கில் இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினாலே வீக்கில் தான் மேக்ஸிமம். ஸோ அப்போ எவிக்ட் ஆகிட்டாருன்னா வெளியே வரும்போது மொத்த பேர் காரியத்துக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஃபேட்மேன் பண்ணுறது பச்சைக்கிளி நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்ததுன்னா மாட்டிச்சுன்னு அர்த்தம். அவரை பொறுத்த வரைக்கும் பச்சைக்கிளிக்கு பண்ணுறது ஒரு தப்பான விஷயம் தான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில சொல்கிறேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இவனை யூஸ் பண்ணி அந்த 5 பேர்லேருந்து ஒருத்தரை தூக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. இந்த ப்ரோமோவை பற்றி பேசாமல் இதை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா ப்ரோமோவில் ஒன்றுமே இல்லைங்க, என்னங்க ப்ரோமோ அது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபேட்மேனோட திட்டம் வந்து பழிக்கும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் ஊத்திக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.